ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தங்கமயிலுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தங்கமயில் அண்ட் அவங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து நிறைய பொய்களை சொல்லி வச்சுருக்காங்க பாண்டியனுடைய குடும்பத்துக்கிட்ட. அவங்களும் இவங்க என்ன பொய் சொன்னாலும் அதை அப்படியே நம்பவும் செஞ்சாங்க. ஸோ இப்போ அதனாலேயே தங்கமயிலுக்கு ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகுது. என்னடா இது, நம்ம இவங்கக்கிட்ட இத்தனை பொய்களை சொல்கிறோம், அவங்க எல்லா பொய்களையுமே நம்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தங்கமயிலுக்கு என்ன ஆகுதுன்னா வருத்தமாகவும் இருக்குது. ஸோ இது இன்னொரு பக்கம் என்ன அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, பொய்களை சொல்லிட்டு இப்படி மாட்டிக்கிட்டே குமார் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ ஒரு சர்வர் வேலையில் சேர்ந்து ஹெச் பிளேட் எடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா தங்கமயில தான் காமிக்கிறாங்க. தங்கமயில்கிட்ட அவங்க கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருமா, அந்த டேபிளில் இருக்கவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நீ அந்த டேபிளை எடுத்துகிட்டு அந்த டேபிளை நீ என்ன பண்ணிடு, தொடச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை கையில் கொடுக்குறாங்க. தங்கமயில் அதை வாங்கும்போது ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. என்னடா இது, நம்மளுடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா, இப்படி போய் நம்ம ஒரு ஹெச் பிளேட் எடுக்கிற அளவுக்கு ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே அந்த டேபிள் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ அழுகவும் செய்கிறாங்க, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் பாக்யம் தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ இவங்களும் எடுக்கிறாங்க. முதல் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க, ஃபோன் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு. 2வது டைமும் திரும்ப பாக்யம் கூப்பிட்றாங்க. அதனால் தங்கமயில் எடுக்கிறாங்க. என்னம்மா, எதுக்குமா, சொல்லுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிப்பாக கேட்குறாங்க. அதற்கு பாக்யம் என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நம்ம தங்கமயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ என்னால் முடியலைம்மா, நீயும் ஏமா என்னை வறுத்து எடுக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஓனர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே ஃபோன்லாம் பேசக்கூடாதுமா, அதெல்லாம் உனக்கு தெரியாதா, நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், இங்கெல்லாம் தேவையில்லாமல் ஃபோனெல்லாம் யாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பேசின உடனே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. என்னடா இது, இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தங்கமயிலால் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது, ரொம்பவும் அமைதியாக தான் போகிறாங்க. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க நம்ம தங்கமயில். அவங்க சொன்ன வேலைகளெல்லாம் செய்கிறாங்க, க்ளீன் பண்ண சொல்கிறாங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பண்ணி முடித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பாக்யம் இது எல்லாத்தையுமே ஃபோனில் கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னடா இது, தங்கமயிலோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சே, இப்படி போய் நம்ம பிள்ளை ஹெச் பிளேட் எடுத்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே குமுறி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாம் மீறி போயிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் சும்மா விட முடியாது, என்ன பண்ணணும்னா இப்போ நேராக சம்மந்தி வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுடைய அப்பாவை கூப்பிட்டுட்டு, இங்கே வாயா, நம்ம உடனே சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி போகிறாங்க. போய் அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி டைரெக்டாக அங்கே போயிட்டாங்க. போன உடனே உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னாடி யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சுகன்யாவை காமிக்கிறாங்க. சுகன்யா அந்த முத்துவேல் சக்திவேலுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அன்றைக்கி நாங்கள் சாயந்தரம் சினிமாவுக்கு போக போகிறோம், நானும் அவரும், அதுக்கு என்ன புடவை கட்டிட்டு போகலான்னு சொல்லுங்கள், இதை கட்டவா அதை கட்டவா அப்படின்னு சொல்லி ஒன்று நான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்ருக்கும் போது கரெக்டாக முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் வர்றாங்க. என்னம்மா இது, என்ன புடவை பிஸ்னஸ் எதுவும் ஆரம்பிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது, இல்லைம்மாம்மா, அதாவது நானும் அவரும் இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறோம், அதுக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், இதில் எதை கட்டலான்னு அக்கா கிட்டே கேட்டுட்ருக்கேன், அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு, சினிமாவுக்கு போகிறீங்களா, அவன் பணமெல்லாம் வச்சுருக்கானா, அந்த பாண்டியை எப்படி விட்டான், சினிமாவுக்கு போனால் பொட்டலம் போடுறதுக்கு இங்கே ஆள் இருக்காதுல்ல அப்படின்னுலாம் நிறைய வார்த்தைகள் தேவையே இல்லாமல் பேசிகிட்ருக்காங்க. ஸோ சுகன்யாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னடா இது, இவங்க இப்படி பேசுகிறாங்க எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்க தான் செய்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்தளவுக்கு பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. அவங்க சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது மாமா, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. சரி ஓகேம்மா, நல்லபடியாக போயிட்டு வந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக உள்ளே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி உள்ளக்க வராரு. பழனி உள்ளக்க வந்ததை பார்த்தோன்னே முத்துவேலும் சக்திவேலும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் இவர் பெருசாக எந்த வித ரியாக்ஷனுமே கொடுக்கல, ரொம்பவே கம்முன்னு இருக்கார். இவங்ககிட்டலாம் எதுக்குடா மனுஷன் பேசிக்கிட்டு
அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பெருசாக எந்த ரியாக்டுமே பண்ணலை. சரி ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்களும் வர்றாங்க. நீ வந்து இவங்ககிட்டலாம் இனிமேல் பேசவே கூடாது அண்ட் இவங்க முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறாரு. ஸோ அவங்கள வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை. சுகன்யா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்தோடனே கேட்குறாரு. இல்லைங்க, இன்றைக்கி வந்து நம்ம சினிமாவுக்கு போகிறோன்னு சொன்னால அதனால் நான் வந்து இங்கே சாரீ என்ன கட்டலான்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உன்னுடைய ஃபோன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சைலண்ட்டில் இருக்குது, நான் அதனால தான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் இன்றைக்கி இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எதுக்கு நீ இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதற்கு இல்லை எனக்கு அங்கே வந்தால் போர் அடிக்குது, நான் இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கேன், அத்தைக்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் பேசினா நேரம் போகிறதே தெரியல, எனக்கு இங்கே நல்லா பொழுது போகுது, நீங்கள் கிளம்புங்க, நான் வேணால் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பழனி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாறி கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன தம்பி கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா போகுது அண்ணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சலிப்பாகவே சொல்கிறாரு. அதற்கு நம்ம முத்துவேலும் சக்திவேலும் அதை தான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லேன்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டேலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் பெருசாக எந்தவித ரியாக்ஷனுமே கொடுக்கல. இவங்க அதை அப்படியே கடந்து வந்துடுறாங்க. அப்போது கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுகன்யாவும் வந்து பதில் சொல்கிறாங்க. பட் பழனி எந்த விதமான பதிலுமே சொல்லலை. இவர் வந்து எதுக்குடா இவங்கள்ட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுல மட்டும்தான் இருக்கிறாரு. சரி சுகன்யா நீங்கள் இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணிடுறாரு, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்பத்தா கிட்ட மட்டும் கேட்குறாரு, உனக்கு வெத்தலை இருக்குதா, நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிடுறாரு, கிளம்புறாரு. சுகன்யா மட்டும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் கேட்குறாங்க, இங்கே பாருமா இன்றைக்கி ஃபுல்லாக நீ என்ன பண்ணு, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இரு சினிமாவுக்கு எப்போ வரீங்கன்னு, இல்லைன்னா அந்த பாண்டியன் விடமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதற்காக முத்துவேலும் சக்திவேலும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு ஒரே யோசனையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களை பற்றி இந்த அளவுக்காக குறை சொல்லுவாங்க, அவர் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுகன்யா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் எதுக்காக பாண்டிய அண்ணனை பற்றி இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, பாண்டியண்ணே கொஞ்சம் கஞ்சத்தனம் படுவாரோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க அப்படியெல்லாம் கிடையாது, நீ ஒரு நாள் பழனியவே உட்கார வச்சு பேசிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பாண்டியண்ணே சம்பளமெல்லாம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. அதாம்மா நீ ஒரு நாள் அவனை உட்கார வச்சு நீ பேசிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் இதை பற்றிலாம் அவன்கிட்ட கேட்டது கிடையாது, நீ வேணால் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லினோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க சுகன்யாவும். சரி ஓகே, இப்போ ஒரு பக்கம் சுகன்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாண்டியனையும் கோமதியும் பார்க்குறதுக்கு தங்கமயிலுடைய அம்மா அப்பா 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. வாங்க சம்மந்தி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதற்கு தங்கமயிலுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சம்மந்தி இங்கே பக்கத்தில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்தோம், அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி டீ கொடுக்குறாங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் வந்து தங்கமயில உடனே வேலைக்கு இப்படி அனுப்புகிறீங்க, தங்கமயில் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு தானே விருப்பப்பட்டு வேலைக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை அவள் வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, எதுக்காக அதுக்குள்ளே இப்படி நீங்கள் வேலைக்கெல்லாம் அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வேலைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வேலையை பற்றியே பேசிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அதில் தான் டவுட்டே வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களாம் நார்மலாக இருந்தால் கூட பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த தங்கமயிலுடைய அம்மா அப்பா 2 பேரும் சும்மாவே இல்லாமல் தங்கமயில மாட்டியே விட போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் தான் இருக்காங்க.
ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ தங்கமயிலுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இவங்க வந்து சும்மாவே இல்லை, எதுக்காக வேலைக்கு அனுப்புகிறீங்க, எதுக்கு அவ்வளோ தூரம் வேலைக்கு அனுப்புகிறீங்க, 1.5 மணி நேரம் ஆகுது போயிட்டு வர்றதுக்கு, மாப்பிள்ளை வேற கஷ்டப்படுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சொன்னதையே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இதில் சந்தேகம் வரதானே செய்யும், யாருக்காக இருந்தாலும் சந்தேகம் அப்படின்றது வரும் இல்லையா. இப்போது பாண்டியன், அப்போ நீங்கள் வேலைக்கு போவேணான்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சம்மந்தி, உங்கள் மருமக அவள் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறா, நீங்கள் அவளை சுதந்திரமாக வேலைக்கு அனுப்புகிறீங்க, இதில் நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பொண்ணுங்க வந்து எப்போவுமே சுதந்திரமாக இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். இப்போ என்னுடைய மருமக எல்லாருமே அவங்களுடைய சுதந்திரத்தோடு அவங்க என்ன பண்ணணும், ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க எல்லாருமே அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், அவங்க எல்லாருமே வேலைக்கு போங்க, சுதந்திரமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஆள்கிட்ட பேசி ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, அந்த ஆள் நம்மளை விடவே மாட்டான் போல், கண்டிப்பாக தங்கமயில வேலைக்கு அனுப்பியே தான் தீருவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே என்ன ஆகுது, புரிஞ்சுது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிங்க சம்மந்தி, அதனால் ஒன்றும் இல்லை, இப்போது அவள் வந்து ஒரு குழந்தை உண்டாகி குழந்தை பெற்றதுக்கப்புறம் கூட நீங்கள் வேலைக்கு அனுப்பலாம்ல, அதுக்கப்புறம்னா கூட சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து அவள் சுதந்திரமாக தான் இருக்கணும், வேலைக்கு போட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து என்னுடைய மருமக அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் காரை பிடிச்சி கூட என் மருமகளை நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு அனுப்புவேன், அந்த பிள்ளை விரும்பி பார்க்குற வேலை அப்படிங்கும் போது நான் என்ன வேணாலும் பண்ணி என்ன பண்ணுவேன், வேலைக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களால ஒன்றுமே பேச முடியல, ரொம்பவே கம்முன்னு ஆயிடுறாங்க. சரிங்க சம்மந்தி, நான் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பவே செஞ்சிடறாங்க. இவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது இவங்களும் பேசிகிட்டே தான் போகிறாங்க, என்னையா இது இவங்களை சமாதானமே படுத்த முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினோடனே இப்போது யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம செந்தில் அண்ட் மீனா 2 பேரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, மீனாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு. ஸோ இப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக செந்தில் அண்ட் மீனா 2 பேரும் உள்ளக்க வர்றாங்க. உள்ளே வந்தோடனே வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அன்பாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே செந்திலுக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி ஓகே, பரவாயில்லையே, மாமா நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. வந்துட்டோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்கார்றாங்க. உள்ளே வந்து உட்காந்தோடனே இவர் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வர சொன்னானே, கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொண்டு வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவரும் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு பரவாயில்லையே மாப்பிள்ள, ரொம்பவே நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல மார்க்கும் வாங்கியிருக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் மாப்பிள்ள, பட் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு வேலையை நீங்கள் என்ன பண்ணணும், படித்து வேலை வாங்கி எக்ஸாம் எழுதி வேலை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அது முடியவே முடியாது. இப்போ நீங்கள் படித்து முடித்து இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே மறந்து போயிருக்கோம். நீங்கள் திரும்ப முதல்லேருந்து படித்து அதுக்கப்புறம் இந்த வேலையை வாங்குறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை வந்து வருது. அந்த வேலையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெம்ப்ரவரியாக ஆள் எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு 4-5 வருஷம் வந்து அதில் டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. அப்படி ஆக்கிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு சைடில் படித்து ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கி என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். ஒரு 10-15 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போது நம்ம செந்திலுக்கு ஆசை வந்துருச்சு. ஓகே, நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஆகுது, ஆசை வந்து மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஓகே அப்போ எப்படியாவது நமக்கு வந்து வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டார். ஏன்னா இவரும் வந்து ஆசையை காட்டி விட்டார் இல்லையா, அப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம்
நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மீனா வந்து இல்லைப்பா அவர் வந்து எக்ஸாமே எழுதட்டுமே, நான் எக்ஸாம் எழுதி தான் நான் வேலை வாங்கினேன், அதே மாதிரி அவரும் எக்ஸாம் எழுதட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் அவர் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது கஷ்டமா. இப்போ நீ வந்து எக்ஸாம் எழுதி வேலை வாங்கின அப்படின்னா, நீ படிச்சுட்டு இருக்கும் போதே நான் உங்ககிட்ட, நீ எப்போவுமே வந்துட்டு படித்து முடித்தோடனே நீ கவர்மெண்ட் வேலைக்கு தான் படிக்க போகிற, கவர்மெண்ட் வேலைக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உன்னை சொல்லி வளர்த்தேன். அதே மாதிரி நீ காலேஜ் படித்து முடித்த உடனே நான் வந்து உன்னை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பிட்டேன். ஆனால் மாப்பிள்ளைக்கு வந்து சூழ்நிலை அப்படி கிடையாது. அதனால் இப்போ அவருக்கு படித்த விஷயங்கள் எல்லாமே மறந்தே போயிருக்கோம். இப்போ திரும்ப ஒரு முதல்லேருந்து படித்து வேலை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அது வந்து நமக்கு சாத்தியமே இல்லாத விஷயம்னு கூட வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு வந்து கஷ்டமான விஷயம். சரிப்பா ஒரு 3-4 வருஷம் அவர் படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, 3-4 வருஷம் படித்து வேலை கிடைக்கலன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது இல்லையா, அந்த ஏஜ் லிமிட்டை தாண்டிட்டார் மாப்பிள்ளை அப்படின்னா அப்போ அது இதை விட கஷ்டமாயிடும். அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நிலைமை கையை மீறி போயிடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீ என்ன பண்ணு, யோசி. நம்ம யோசிக்காமல் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ண அது வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து என்ன பண்ணிடும், பாதிச்சிரும். ஆனால் இப்போ வந்து டெம்ப்ரவரியாக ஆள் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பணம் கட்டி இந்த வேலையை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடலாம், உள்ளே வந்து வேலைக்குள்ளே போயிடலாம் இல்லையா. நான் வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது மீனாவுக்கு வந்து இதில் உண்மையிலே முழுமையாக உடன்பாடே கிடையாது. சரி ஓகே பணம்னு சொல்கிறீங்களா, எவ்வளோ கட்டணும் அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. அதுவே ரொம்பலாம் ஒன்றும் இல்லைம்மா 10 லட்சம் தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. செந்திலுக்கு படபடன்னு வந்துருச்சு. என்னடா இது 10 லட்சமா, இவர் 10 லட்சத்தை தான் 10 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்காரு. இப்போ மீனாவுடைய அப்பாவுக்கு வந்து பாண்டியனுடைய குடும்பத்தை பற்றி முழுமையாக தெரியாது, அண்ட் பாண்டியனுடைய குணத்தை பற்றியும் அவருக்கு தெரியாது. ஸோ அவங்களுமே வந்துட்டு இப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக தான் நினைப்பாங்க. தன்னுடைய மருமகனுக்காக பணம் கட்டுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. பட் பாண்டியனை பற்றி அவருக்கு இன்னும் முழுமையாக தெரியாது இல்லையா, அதனால தான் அவர் ஜனார்த்தனன் வந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் கேஷுவலாகவே சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் வீட்டில் சொல்லி 10 லட்ச ரூபாய் பணம் ஏற்பாடு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, அப்படி இல்லையா நான் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே செந்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேலைக்கு சொல்லும்போது இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஜனார்த்தனன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வீட்டில் சொல்லி கண்டிப்பாக பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள், இல்லைன்னா நான் கட்டுறேன்னு சொன்ன உடனே செந்தில் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காரு, திகச்சு போயிட்டாரு. அப்போ சரிங்க மாமா, நான் 10 லட்சம் தானே, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏற்பாடு பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவரும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அவங்க அம்மாவும் 10 லட்சம் தானேடி, போட்டால் கொஞ்ச நாளே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா கிட்ட. மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எதுக்கு நம்ம போடணும், அது எதுக்கு எடுக்கணும், வேலைங்கிறது நம்ம நேர்மையாக தானே வாங்கணும், படித்து தானே வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ செந்தில் வந்து இதற்கு ஒத்துக்கிட்டாரு. பட் பணத்துக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பாண்டியன் கண்டிப்பாக பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுவும் 10 லட்சம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டார். ஸோ செந்தில் என்ன பண்ண போகிறாரு, அவர் பணத்தை போய் கேட்டு அவர் தரல அப்படின்னும் போது இவர் இன்னுமே டென்ஷன் ஆகி தன்னுடைய மாமனார்கிட்ட வாங்கி வேலைக்கு போக போகிறாரா, அதன் மூலமாக பாண்டியனை வெறுக்க போகிறாரா, அல்லது பாண்டியன் ஒருவேளை மனசு மாறி இவருக்காக பணம் கொடுக்க போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூகிக்கவே முடியலை. பட் இதை வச்சு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா எந்த ஒரு கட்டமுமே ஒரு பிரச்சனைகள் வராமல் நகராது. நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிரச்சனைகள் வரதான் போகுது. பட் யார் மூலமாக வரப்போகுது, பாண்டியன் மூலமாவா அல்லது மீனாவுடைய அப்பா மூலமாவா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செந்திலும் வேலைக்கு போனார் அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா கதிர் வந்து என்ன தான் பணம் இருக்குது இல்லை, அவர் வந்து கஷ்டப்படுறாரு, காலேஜ் போய்கிட்டே படிக்கிறாரு, நைட்டெல்லாம் தூங்காமல் வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ தான் அவருக்கு வந்து பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை
வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய ஒய்ஃப்க்கு பிடிச்ச நேரத்தில் வாங்கி கொடுக்குற ஒரு சுதந்திரம் கூட பாண்டியனுடைய வீட்டில் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அண்ட் அதற்கான பணத்தையும் அவங்களால ரெடி பண்ணவும் முடியாது, பாண்டியன் கொடுக்கவும் மாட்டார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் செந்தில் என்ன பண்ணார், இவ்வளோ நாள் பொறுமையாகவே அந்த வீட்டில் என்ன பண்ணார், வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஸோ இதற்கப்புறமாவது இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் முழு முயற்சி பண்ணி எப்படியாவது நம்ம தனியாக ஒரு வேலைக்கு போகணும், அதுவும் ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் அது மீனாவுடைய அப்பா முன்னாடி ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நிறையா சபதம் எடுத்து என்ன பண்ணுறாரு, பேசினார். ஸோ பாண்டியனும் நம்ம செந்தில் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன், வெளியில் ஒரு கம்பெனிக்கோ அவர் படிப்பு ரிலேட்டடாக வேறு எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு, விடவே மாட்டார் அப்படின்றது செந்திலுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பை நம்ம நழுவவே விட்டுறக்கூடாது அப்படின்றதுல செந்தில் ரொம்பவே தெளிவாக இருக்க போகிறாரு. எப்படி வேலை வாங்கினதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்து நடக்கும்போது எப்படி அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க நம்ம அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.